உம் கை என் ஆத்துமாவை அமர செய்யும். உம் கை என் காரியத்தை வாய்க்க பண்ணும். உம் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும். உம் கை அற்புதங்கள் செய்து முடிக்கும். உம் கை என் சத்துருவை எட்டி பிடிக்கும். உம் கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த வாரம் ஆண்டவருடைய கண்மணிப்போட பாதுகாத்து இந்த 6 மாதங்களாக கரம் பிடித்து வழிநடத்தி வந்த தேவன் விசேஷமா நாளை பிறக்கிற புதிய மாதத்தை ஆண்டு ஆசிரியப்படியாக ஆண்டோரை நாம் மகிமைப்படும்படியாக ஆகஸ்ட் மாதம் ஒரு விடுதலை மாதமாக ஆண்டவருக்கு மாற்றித் தரும்படியாக நம்முடைய இந்திய தேசத்துக்கு விடுதலை கிடைத்தது மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டோரை நாம் மகிமைப்படும்படியாக கண்களை மூடி ஜெபம் அன்பின் பிதாவே அருமையான நாளில் கர்த்தாவே இயேசப்பா இந்த 6 மாதங்களை எங்களை கண்மணி போல கரம் பிடித்து வழிநடத்தி வந்த தேவன் இந்த 7வது மாதத்தை உங்களுடைய திருப்பாத்திரம் ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசப்பா இந்த மாதத்தை ஆசிரியங்க மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் வர வேண்டிய நன்மைகள் ஆசிரியர்கள் எல்லாம் வந்து சேர்வதற்கு நன்றி. விடுதலை மாதத்தில் அப்பா பிள்ளைகள் விடுதலை அடைய, ஒரு வாழ்க்கையில் விடுதலை அடைய, ரட்சிப்பில் விடுதலை அடைய, அப்பா ஆசிரியத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நீ திருப்பி சேர்ப்புக்க நன்றி. உன் நாமத்தை மகிமைப்படுத்துகின்றவர். இந்த யூடியூப் சேனல் பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீ பெருவத்தை ஆசிரியங்க. வாட்ஸ்அப் மூலியமா, ஃபேஸ்புக் மூலியமாக எசப்பா இந்த பிள்ளைகளை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீ பெருவத்தை ஆசிரியங்க நன்றி ராஜா. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு நாம ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஒரு சில பாடலை பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாமத்தை மகிமைப்படுத்துவேன். எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசிரியப்பட்டு சொல்ல தேவன் ஆண்டவர் நம்மை ஆசிரியக்க முடியாத ஆண்டவரே இந்த பாடல் ஆராய்ச்சி உங்களுடைய கருத்து ஒப்புவிடு ஆசிரியங்க. இயேசு நாம ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் நாமத்தை மகிமைப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் வந்து நான் உங்களை ஆசிரியப்பட்டு சொல்ல தேவன் ஆண்டவர் உங்களை ஆசிரியக்க முடியாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒரு சில பாடலை பாடுவோம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. எங்களோடு சென்று பாடும்படி அன்புடைக்க துணிகிறேன். உம்மை ஆராதிக்கக்கூடிய வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்கக்கூடிய வந்தோம் பரிசுத்தரை, பரிசுத்த உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்த கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்த கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உன்னாமம் உயர்த்திடுவே, உன் அன்பை பாடிடுவே. உன்னாமம் உயர்த்திடுவே, உன் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் பலிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ,
உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமை உடையவரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நித்தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உன்னை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. உன்னை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு அவர் ஆராதிக்க கூடி வந்து நம்மை அந்த ஆசிரியப்பாக நீங்க முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கும் போது, முழு பலத்தோடு முழு சத்தத்தோடு ஆராதிக்கும் போது ஆண்டோடைய நாம் மகிமைப்படுவதை காண்கிறோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம் போதும், வேற யாருமே நமக்கு தேவையில்லை. எல்லாம் நம்மை விட்டு கடந்து போ. ஆனா இயேசு ஒரு மாத்திரமே நம்மோடு என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா யோகின் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர் உன்னத நீரே, தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர்
போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் நேசர், என்னை எவ்வளவு வந்துக்குனே, என்னையே மீட்க உம்மையே தந்தே, உம் அன்பிற்கு அணியில்லையே, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்று போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன், நீரே என்றென்று போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவாயீரே தந்தையா தெய்வம், நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உன் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு, நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. கண்களை மூடி ஆண்டவர் மாத்திரமே போதும், ஆண்டவர் மாத்திரமே போதும். ஆண்டவர் ஒருவரே நம்மை காண்கிறவன். ஆகாரின் அலுவலை கேட்ட தேவன் இந்த நாட்கள் நம்முடைய அலுவலை கேட்டு ஆண்டவர் நம்மோடு நமக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிற தேவன். அவர் இருந்த போதும், அவர் இருந்த எல்லா சூழ்நிலை எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. தீபாலாபா ஷாபராபா ரீபரிபி காபராபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எசப்பா நீங்க ஒருவர் போதும், நீங்க ஒருவர் போதும் ஆண்டவரே. எசப்பா இந்த உலகம் எல்லாம் மாயே ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டால் எல்லாம் ஒரு நாள் அப்பா எங்களை விட்டு கைவிட்டு போய்விடும் ஆண்டவரே. ஆனா நித்தியமாக உம்மோடு ஐக்கியப்பட, உம்மோடு உறவாட ஆண்டவரே நீர்மானம் இருந்தா போதும் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. விசேஷமா இந்த கொரோனா அப்பா முதல் அலை இரண்டாவது அலை வந்தது பாதுகாத்துக் கொண்டீங்க அப்பா. மூன்றாவது அலை வருகிறது என்று சொல்கிறார்கள், கேள்விப்படுகிற ஆண்டவரே. எந்த அலை யாரையும் பாதிக்காதபடி ஆண்டவரே நீ வேலைக்கு பாதுகாத்துக் கொள்ளப்பட்ட நன்றி ராஜா. அதிக பாதிப்பு இருக்கும் என்று கேள்விப்படுகிறோம். எசப்பா எந்த பாதிப்பு வராதபடி ஆண்டவரே உங்களுடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளப்பட்ட நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. அதே போல ஏசப்பா இந்த மூன்றாவது அலையில சிறு குழந்தைகள் பாதிக்கப்படுவதா என்று கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த குழந்தை பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா நீங்க பாதுகாத்து, நீங்க பாதுகாத்து இந்திய தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் ஆண்டவரே. இந்த கொரோனால குழந்தைகள் எந்த குழந்தை அப்பா 1 வயதிலிருந்து 10-18 வயது உள்ள எல்லா குழந்தையும் பாதுகாக்கப்பட ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றி, கிருபை சேர்ப்புக்கு நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா. அதே போல தடுப்பூசி போடாத போட்டுக்குள்ள ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றி ராஜா. அற்புதங்கள் செய்யுங்க, அற்புதங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நல்ல செயல் கேள்விப்படுவதால் நல்ல செயல் கேள்விப்பட ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றி ராஜா. ஒரு சமாதான சூழ்நிலை எங்க தேசத்துல காண ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றி ராஜா. விசேஷமாக இந்த கொரோனாவுக்காக எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள், எங்களுடைய முதல் எடுக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் அப்பா நல்வாய்ப்பாக அமைய, அப்பா சந்தோஷமா அமைய, சமாதானமா அமைய ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்புக்கு நன்றி ராஜா. விசேஷமா ஏசப்பா இந்த கொரோனா தொற்றெல்லாம் முடிந்து அப்பா பள்ளி கூடங்கள், கல்வி கூடங்கள், அப்பா கல்லூரி சாலைகள் எல்லாம் திறக்க ஆண்டவரே நீ கிருபை செய்யுங்க, கிருபை செய்ய, கிருபை செய்யுங்க. சீக்கிரத்தில் அப்பா பள்ளிக்கூடங்கள் திறக்க, கல்லூரிகள் திறக்க, பாடசாலைகள் திறக்க ஆண்டவரே. சிறு குழந்தைகள் பாதுகாப்பு கொடுக்க ஆண்டவரே நீ கிருபை செய்யப்பட்ட நன்றி ராஜா. நன்றி 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 ராஜா.
அதெல்லாம் திட்டமிட்டு அப்பா மருத்துவக்குழு நிபுணர்கள் திட்டமிட்டு காரியங்கள் செய்ய ஆண்டவரே கிருபை செய்யுங்க அப்பா. உங்க நாமம் மகிமைப்படுத்து, உங்க நாமம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு உங்க நாமம் மகிமைக்கின்ற அப்பா எல்லாத்தையும் நீ பெருப்படுத்திக் நன்றி. தொடர்ந்து ஆசிரியங்க விசேஷமாக இந்த சேனலை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியங்க வாழ்க்கையில வர வேண்டிய நன்மைகள் அப்பா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசிரியங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீ கிருபை செய்ய நன்றி ராஜா. எண்ணங்கள் ஏக்கங்கள் விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் ஆசிரியமா மாற்றிக்க நன்றி ராஜா. ஒருவேளை ஏசப்பா அந்த குடும்பத்துல பொருளாதார பிரச்சனைகள் இருந்தா, பண பிரச்சனைகள் இருந்தா, ஒருவேளை வியாதி கூறுகள் இருந்தா ஆண்டவரே எல்லாம் மாறி போவதாக. இயேசு வந்த வீட்டுல சந்தோஷம், இயேசு வந்த வீட்டுல சமாதானம், இயேசு வந்த வீட்டுல நிம்மதி என்று வார்த்தை. ஏசப்பா நீ அவர் உள்ளத்துல தங்கி அவள் இல்லத்துல தங்கி அவருக்கு வர வேண்டிய நன்மைகளை பரத்து கொடுக்க நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசிரியர் இயேசு எனக்கு தெரியாது என்று யாராவது சொன்னா ஆண்டவரே அந்த இயேசு அவர்கள் அறிந்துக்குள்ள அப்பா சொப்பனங்களை தரிசனங்கள் கொடுத்து கத்தாவே அந்த பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள, சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ள, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் வாழ்க்கையில் இந்த சாபங்கள் பாவங்கள் ரோகங்கள் எல்லாம் நீங்கி கத்தாவே அந்த பிள்ளைக்கு வர வேண்டிய நன்மைகளை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள, எல்லாவற்றையும் சொல்றதுக்குள்ள ஆண்டவரை நீ அனுக்கிரகம் பார்க்க நன்றி ராஜா. தொடர்ந்து ஆசிரியங்க உன் நாமம் மகிமைப்படுத்து இயேசு நாம ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். ஆண்டவரே நாம மகிமைப்படுவ நேர காணிக்கை போது கடல் செல்லும் காணிக்கை கொடுக்கிற படைக்கிறேன் எல்லோரும் ஆண்டு ஆசிரிக்க முடியாது. ஆண்டோட நாம் மகிமைப்படும்படியாக கண்களை மூடி ஜோமனும் அன்பின் பிதா அருமையான வேலைக்காக காணிக்கை ஜெபிக்கிறோம். எஸ்அப்பா காணிக்கை படைக்கிற அப்பா கொடுக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் விசேஷமா ஆசிரியக்க நன்றி ராஜா. உற்சாகமாய் கொடுக்கிறவங்களுக்கு தேவன் பிரியமா இருக்கிற வார்த்தை இந்த ஊழியத்துக்கு உற்சாகமாய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில அப்பா நீ கிரியை செய்ய நன்றி ராஜா. 1 30 60 100 மடங்கு பலனைக்கான ஆண்டவரே நீ கிருபை செய்ய நன்றி. தொடர்ந்து ஆசிரியங்க இயேசு நாம ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர் பாவத்தின் பாரத்தால் சோர்ந்து நான் போகையில் பாசமாய் வந்தென்னை இரத்தத்தால் மீட்டீர் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா தனிமையில் தண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பினில் அணைத்தீர் தனிமையில் கண்ணீரில் கலங்கி நான் நிற்கையில் வலக்கரம் கொண்டென்னை மார்பிலே அணைத்தீர் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை உம் அன்பு எத்தனை பெரிதையா இயேசையா உம் அன்பு பெரிதையா துரோகி நான் உம்மையே
பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. துரோகி நான் உம்மையே பரியாசம் செய்தேனே, நேசமாய் வந்தென்னை சேர்த்து கொண்டீரே. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் மறப்பேன் உம் அன்பை. உம் அன்பு எத்தனை பெரிதையா, ஏசையா உம் அன்பு பெரிதையா. நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். கடந்த 6 மாதங்களாக ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து விசேஷமாக இந்த நாட்களில் 2வது கொரோனா வந்தது. அந்த அலையினால் அநேகர் பாதிக்கப்பட்டோம். அநேக இழப்புகள், அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. ஆனாலும் ஆண்டோடைய கிருபை, ஆண்டோட தயவு, ஆண்டோட இரக்கம் நம்மை மூடிக்கொண்டது, நம்மளை பாதுகாத்து கொண்டது. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவது. விசேஷமாக ஆகஸ்ட் மாதத்துக்குரிய வாக்குத்தத்த செய்தியாக நம்ம இன்னைக்கு வாசிக்க வேண்டிய பகுதி. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக சங்கீதம் 28ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. 1-2 வசனங்களில் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 28 1-2 வசனங்கள். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிருந்தையும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழி இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். ஆமேன். ஆண்டவரே, இத்தனை மாதங்களாக எங்களை கண்மணி போல பாதுகாக்கின்றவர். இந்த நாளில் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியாதபடி அப்பா எங்கள் வாழ்க்கை புரியாத ஒரு புதிராக இருக்கின்ற நாட்களில் அந்த இந்த விடுதலை மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு விடுதலைக்கான, ஒரு சந்தோஷத்துக்கான, ஒரு சமாதானத்தைக்கான, ஒரு ஆசோதனை பெற்றுக்கொள்ள, ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவதற்கு நன்றி ராஜா. கேட்கப்பட்ட வார்த்தையின்படி வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தின் சமாதானத்திற்கான ஆண்டவரே நீ கிருபை சேர்ப்பு நன்றி. தொடர்ந்து ஆசிரியங்க இயேசு நாம ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென். வாசிப்போம். தாவீது தன் வாழ்வில் எதிர்கொண்ட மரண ஆபத்துகள், அதாவது அவனுடைய வாழ்க்கையில அநேக விதமான பாதிப்புகள் ஏற்பட்டது, அநேக மரண ஆபத்துகள் வந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் அவன் என்ன செய்தான்? இருந்து பாதுகாப்பு மற்றும் விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவன் ஊக்கமாய் செய்த ஜெபத்தின் சங்கீதம் தான் இந்த 28ஆம் சங்கீதம். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள், வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள், வாழ்க்கையில் வந்து கண்ணீர்கள், வாழ்க்கையில் வந்து பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், மரணத்துக்கு ஏதாக அவன் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய ஜெபம் 28ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். மரண ஆபத்தில் இருந்து பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லி, விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவன் ஊக்கமாக செய்த ஜெபத்தோட சங்கீதம் தான் இந்த 28ஆம் சங்கீதம். நீங்க அதுல 1-2 வசனத்தை வாசிக்கும்போது தாவீது தேவனுடைய உதவி நாடி தன்னை பாதுகாக்குமாறு, அல்லேலூயா, யாரை பாதுகாக்கணும்? தன்னை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் காலங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா போய் கொண்டிருக்கிறது. நீங்க கடந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா காஷ்மீர் என்று நினைக்கிறேன், காஷ்மீர்ல மேகம் உடைந்து பெரு வெள்ளம் ஏற்பட்டது என்று சொல்லி கேள்விப்படுகிறோம். அதில் அநேக பேர் உயிர் பலிகள் ஏற்பட்டது, அநேக பேர் காணாமல் போய்விட்டார்கள். என்ன நடக்குது, எப்பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லி யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர மழை வெள்ளம், அதுல மலையிலிருந்து தண்ணீர்கள், கல்லுகள் புரண்டு ஓடி வந்து பெரிய பாலங்களை அடித்து நொறுக்கி அதுல 8 பேர் 10 பேர் 11 பேர் என்று அநேக மரித்தார்கள் என்று பார்க்க சுற்றுலா வந்தவர்கள்லாம். எந்த நேரத்தில் என்னென்ன மரணம் சம்பவிப்பது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனா இந்த தாவீது சொல்லும்போது ஆண்டவரே என்ன செய்யும்? தாவீது தன்னுடைய உதவி நாடி தன்னை பாதுகாக்குமாறு, அல்லேலூயா, ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. வேற யாராலையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, பாதுகாக்கவே பராமரிக்கவே முடியாது. டாக்டர்களோ, மருந்துகளோ, மாத்திரைகளோ, இந்த நாட்கள் சொந்தமோ, பந்தமோ, உற்றா உறவினர், நண்பர்கள், தாயோ, தகப்பனோ,
சகோதரர்களோ சகோதரிகளோ பிள்ளைகளோ யாருமே நம்மளை பாதுகாக்க முடியாது. இயேசு ஒருவர் மாத்திரமே பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை கிருபை செய்வார். அதனால அவர் சொல்கிறார், தேவனுடைய உதவியை நாடி தன்னை பாதுகாக்க முடியும் தேவனுடைய இரக்கத்துக்காக மன்றாடுகிற ஒரு வசனமாக இந்த 1-2 வசனங்கள் இருக்கிறது பார்க்கிறோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படுவார். அடுத்து 6-7 வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தை சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமும் ஆயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்று ஆகையால் என் இருதயம் கலிகுகிறது என்று பாட்டினால் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவார்கள். அவன் இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது அவனுக்கு ஒரு உற்சாகம் வந்து விடுகிறது, ஒரு தெம்பு வருகிறது. நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே, ஆண்டவர் எல்லாமே, வேற ஒன்றுமே நம்ம செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது அவன் வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தின் அனுபவம், ஒரு ஆச்சரியமான ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொள்ள பார்க்கிறோம். 6-7 வசனத்தை பார்க்கும்போது, தேவன் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்ய கேட்டார். அதுக்கு கேட்டது மட்டுமல்ல என்று சொல்லி தன் மகிழ்ச்சி நம்பிக்கையை வெளிப்படுத்தி பார்க்கிறோம். உதவிக்காக யார் செய்கிறார்? அவர் செய்த ஜெபமானது துதிப்பாடலாக மாறியது. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் ஆண்டவர் துதிப்பாடலாக மாறுவார், ஸ்தோத்திர பாடலாக மாறுவார், மகிமையின் பாடலாக மாற்றுவாராக. உங்களுடைய தேவை என்னவென்ற அதுக்கு நன்றாக ஆண்டவர் அறிவார். ஆனால் உங்களுடைய இருதயங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது ஒரு ஜெபமாக, ஒரு பாடலாக, ஒரு துதியாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் ஏன் தன் ஜபங்களுக்கு பதில் தருகிறார் என்பதை அவர் சொல்லும்போது என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார்னா நம்முடைய இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வேற எதுவுமே நம்ம காசோ பணமோ சொத்தோ சுகமோ எதுவுமே நமக்கு உதவி செய்யாது, ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். அந்த நாமும் மகிமைப்படுவதாக. நான் சகாயம் பெற்றேன் என்று சொல்கிறார். தேவனை நம்புகிற இருதயமானது மகிழ்ச்சி அடைந்து துதிப்பாடல்கள் நிரப்பப்படுகிறது. தன் ஜபங்களுக்கான பதிவை பெற்ற பின்பு தாவீது இப்பொழுது தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதல் தனக்காக ஜெபம் பண்ணுகிறார். தனக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கிற பொழுது அவனுடைய துதிப்பாடல், ஆராதனை பாடல், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பாடல் பாடுகிறோம். 2வது 3வது பார்க்கும்போது அவன் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாக மாறுகிறதை பார்க்கிறோம். வசனம் 9வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். தேவரே உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். ஹல்லேலூயா. நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் வேண்டும் என்றில்ல, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தாவீதுக்கு இருந்தது. இந்த காலையில் இந்த நாட்களில் இந்த யூடியூப் சேனல் பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் நாம் ஆசீர்வாதமாக இருப்பது மட்டுமில்லை, நம்முடைய தேவையை சந்திப்பது மட்டுமில்லை, நாம் துதித்து ஆராதிப்பது மட்டுமில்லை, நம்மோடு இருக்கிற மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும், மற்றவர்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி அந்த ஏக்கம், அந்த தாகம் நமக்கு இருக்கும்போது ஆண்டவர் தம் ஜனங்களை ரட்சித்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவருடைய மேய்ப்பராக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரா இருக்கணும்? மேய்ப்பர். நீங்க ஆதி சங்கீதம் 21:3-1 பார்க்கும்போது கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சியடை என்று சொல்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த அனுபவம் நமக்கு வருவதாக வேண்டிக் கொள்கிறார். தேவன் தம் ஜனங்களை துன்பத்தில் இருக்கும்போது வேலைகளில் எல்லாம் அவர்களை ரட்சித்து தேவ ஜனங்கள் தேவனே ரட்சகராக மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டு வெளிப்படுத்தி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நீங்க சங்கீதம் 23:1 வாசித்தீங்கன்னா கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன். 40:13 வாசித்தீங்கன்னா எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கிற தேவன். அடுத்து பார்த்தீங்கன்னா 28:52 தம் ஜனங்களை ஆடுகளை போல பாவிக்கிறவர். ஹல்லேலூயா. மேய்ப்பன் எப்படி ஆடுகளை பாதுகாக்கிறவரோ அதே போல ஆண்டவர் நம்மை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்திய தேவனாக இருக்கிறார். 41:11 பார்த்தீங்கன்னா மேய்ப்பனை போல வழிநடத்திய தேவன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 69 அவரை மீட்டு பூர்வ நாட்டில் அவரை தமக்கு தூக்கி சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. ஆட்டை எப்படி தூக்கி சுமந்து வருகிறீர்களோ அதே போல உங்களை மினியும் ஆண்டு தூக்கி சுமந்து இந்த விடுதலை மாதத்தில் விடுதலை பெற்றுள்ள, சந்தோஷத்தை பெற்றுள்ள, சமாதானத்தை பெற்றுள்ள ஆண்டவர் உங்களுக்கு மனைவி கிருபை செய்வார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தன் ஜனங்களை பாதுகாத்து வழிநடத்தி அவரின் தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சார் தன் ஜனங்களை பாதுகாத்து மட்டுமல்ல காப்பாற்றி அவர் தேவையை சந்தித்து எந்த தேவையாக இருந்தாலும் அவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி தேவனாக ஒரு மேய்ப்பன் தன் நாடுகளை வழிநடத்தி கொண்டு போவது போல தேவன் தன் ஜனங்களை வழிநடத்தி சங்கீதம் 23 சங்கீதம் ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் நாம மகிமைப்படுவார். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய ஜனங்கள் மேல் இருக்கிறது. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார். அது மட்டுமல்ல, மரணத்துக்கு எதிரான வியாதிகள் அல்லது ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் தேவனை நம்ப முடியும். ஹல்லேலூயா. அவர் நம் பலனும் கேடகமா இருக்கிறார். மருந்து மாத்திரம் என்ன செய்ய குறித்த அளவு தான், ஆனா நமக்கு ஜீவனை கொடுப்பது, அற்புதம் கொடுப்பது, ஆயுளை கொடுப்பது தேவன் ஒருவரே. நீங்க பார்த்தீங்கன்னா
பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது அந்த ராஜா அவர் என்ன சார் எசேக்கியா ராஜா ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு 15 வருடத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க அநேக சாட்சிகள் கேள்விப்படுகிறோம். வேதத்தில் வாசிக்கும்போது 18 வயது உள்ள 18 வருடமா கூனியா அந்த மகனுக்கு ஆண்டவர் சோதி கொடுத்தார். 38 வருடமா அந்த மகனுக்கு ஆண்டவர் சோதி கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சோதி கொடுத்தது லேசான காரியம். ஆண்டவர் நம்புங்க, மரணத்துக்கு வச்சு யோசிக்காதீங்க. அது பிசாசின் தந்திரம், பிசாசின் காரியம். ஆனா ஆண்டவர் நம்புங்க. ஆண்டவர் எனக்கு அற்புதம், ஆண்டவர் நான் நம்பியிருக்கேன், அவர் எனக்கு ஒருபோது தீங்கு செய்ய மாட்டார். நல்ல மேய்ப்பராகி இயேசு எல்லா மரண ஆபத்திலிருந்து என்ன நம்மை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறார். யோவான் 10:11 பார்த்துக்கிறோம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் தெய்வமாக கொண்டிருக்கீங்கன்னா நீங்க பாக்கியம் உள்ள ஜனங்கள். அது மாத்திரமில்லை, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சங்கீதம் 144:15 அதே போல நான் தேவனை நம்பும்போது அவர் என்னை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறார். அடுத்து கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார். சங்கீதம் 28:7 தேவன் என்னோடு இருக்கிறபடியால் நான் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். ஹல்லேலூயா. தேவன் என்னோட கூட இருக்கிறார், அதனால நினைச்ச மாட்டேன் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன் சொல்லி சொல்கிற போது அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் என்னை தப்புவிக்கிறார். அவர் என் ஜெபங்களுக்கு பதில் தந்து எல்லா ஆசீர்வாதங்களும் மற்றும் நித்திய ஜீவனை அருளி செய்து என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் தேவனை எக்காலத்தில் நம்புவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம என்ன செய்யறோம்? எக்காலத்தில் நம்புவேன். அந்த தாவீது மரண நேரத்திலேயே ஆண்டவர் நம்பினா, ஆண்டவர் நம்பணும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வதித்து சந்தோஷமாய் பாடி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தான். பாடுவது மட்டும் இல்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மகனாய் மாறினான். இந்த நாட்டில் நான் தேவனை எக்காலத்தில் நம்புவேன் என்ற வார்த்தை நம்ம கண்கள் பிடிச்சோம். நம்ம தந்தையாகிய தெய்வமே, உன் ரட்சிப்புக்கான ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. இயேசுவே, நான் உன் மந்தையில் உள்ள ஒரு ஆட்டுக்குட்டி, நான் உன்னை கவனமாக ஜாக்கிரதையாக பின்பற்ற விரும்புகிறேன். என்னை உன் கரங்களில் ஏந்தி கொண்டு இன்றும் என்றும் என்னை எல்லா ஆபத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறது. ஆமென். வருகிற எல்லா ஆபத்துகள், பொல்லாப்புகள், நாச மோசங்கள், மரண பயங்கள் எல்லாவற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துள்ளேன். இயேசு நம்ம ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கேட்கப்பட்ட வார்த்தையின்படி வசனத்தின்படி தாவீது மரணங்களுக்கு நேராக போகும்போது ஆண்டவரை நோக்கி பார்த்தான். அப்போ ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்போது துதிப்பாடலை பாடி ஆண்டவரை நாமத்தை மேம்படுத்தினான். படுத்துறது மட்டுமில்லை, மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய மகனாய் மாறினான். இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களையே பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற முடியும், அற்புதம் செய்ய முடியும். தேவனால் கூட கரை ஒன்றுகளை நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பீர்கள். நான் விசுவாசிக்க தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். அவர்கள் செய்ய முடியாத கரை ஒன்றுமில்லை. மகிமையான காரியங்களை காண செய்வாராக. அன்பின் பிதாவை தருமான வேலையில் கத்தால் இந்த கேட்ட பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவள் வாழ்க்கையில அப்பா எந்த பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார பிரச்சனை இருக்கலாம், மரணத்துக்கு எதிரான பிரச்சனை, வியாதி கூறுகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் ஆண்டவரை இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. அதே போல இன்னைக்காக இந்த சேனல் பார்க்குறேன், இன்னைக்காக இந்த கடவுளை அறிவியல்னு சொல்றவங்க 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்தில் வந்து ஏழைகளுக்காக, கஷ்டப்படுகிறவர்களுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக அவர் அற்புதத்தை செய்து வியாதியஸ்தருக்காக குணத்தை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், முடலை நடக்க செய்தார், மருத்துவர்களை எழுப்பினார். அந்த தெய்வம் இன்னைக்கு உங்கள் மத்தியில் அந்த அற்புதத்தை செய்ய வல்லவர்கள் தேவனாக இருக்கார். அந்த தெய்வத்தை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சகராக இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கினதை கரங்களை வைத்து போகும்போது அவர் உங்களோட உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுகிற தேவன் உங்களை அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். அவர் சொல்றார், இதோ வாசப்படி இருந்து கதவிட்டு ஒருவரின் சத்தத்தை கேட்டால் நான் அவனோடு இருப்பேன், அவன் என்னோட கூட இருப்பான் வார்த்தை. ஆண்டவரே, இந்த நாட்கள் உங்களுடைய சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தமைக்க நன்றி ராஜா. தொடர்ந்து அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தாவீது போல பிரச்சனை போல அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் ஆண்டவரே இப்பொழுது அற்புதத்தை செய்து நாமத்தை மேம்படுத்துங்க. இயேசு நாம ஜெபக்கு நல்ல பிதாவே. அவர் வீட்டை ஆசிரியங்க, குடும்பத்தை ஆசிரியங்க, தேவையை சந்திங்க, மனைவி ஆசிரியங்க, பிள்ளைகள் ஆசிரியங்க, படிக்கையை மாற்றி கொடுக்கின்றது நல்ல செய்தியில் வருவதாக இயேசு நம்ம ஜெபக்கு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமானவரே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பு, பரிசுத்தாவிய அன்பிற்கும் நம் அனைவரும் கூட விசேஷமாக இந்த யூடியூப் சேனல், வாட்ஸ்அப் மூலமும், ஃபேஸ்புக் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்றும் சதா காலம் இருப்பதாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு நாம ஜெபம் ஆசீர்வதிக்கிறோம். உங்களை வாசுவது பாஸ்டர் பால் வாசனர் ஏஜி சபை திருச்சி. ஆமென். கிருபை எனக்கு போதும்.